விஷன் அப்படின்னா ஒரு காரியத்தை நாம் லக்கு வைத்து அது இன்னும் நடக்கலை, அதை என்ன செய்ய போகிறோம், நம்ம அதை பெற்றுக்கொள்ள போகிறோம், அதற்கு அதை நோக்கி பயணிப்பது. இப்போ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஜாதி என்றால் நேஷன், தேசமா மாற்றுவேன். இப்போ ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த தரிசனம் என்ன? என்னது? பெரிய நேஷன்ஸ், நான் ஒன்று தேசமாகும். இப்போ ஆபிரகாம் வந்து இப்போ எதை நோக்கி பயணிக்கணும்? தேசமா பயணிக்கணும்னா இப்போ ஆபிரகாமுக்கு என்ன வேணும்? சந்ததி வேணும். சந்ததி வேணும்னா கல்யாணம் பண்ணணும். சரி, கல்யாணம் பண்ணியிருக்கிற அம்மாவுடைய நிலைமையை பார்த்தா எப்படி இருக்கு? அது மலடி. ஸோ அதனால தான் அவன் என்ன செஞ்சான், இன்னொரு மனைவி ஆகாரை திருமணம் செய்து நம்ம ஒரு தேசமாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சான். ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, நான் சாராளின் மூலமாய் எந்த பெண்மணி எந்த மனைவி உனக்கு மலடியா இருக்கிறாளோ அவள் மூலமாய் உனக்கு ஒரு தேசத்தை என்ன செய்வேன். இப்போ அதன்படி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி நடந்ததா நடக்கலையா? ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். இந்த ஆபிரகாமின் மூலமாய் ஒரு பெரிய தேசம், இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் இருக்கிறபடி ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னா ஆவிக்குரிய சந்ததியா என்ன செய்யறோம்? அதான் விஷன். விஷன்னா நடக்க போற காரியத்தை முன்கூட்டியே கடவுள் நம்முடைய உள்ளத்தில் வைத்து அதை நோக்கி பயணம் அடைந்து அதை பெற்றுக்கொள்வதுதான் தரிசனம். அதனாலதான் தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? சீர்கெட்டு போவாங்க. அப்போ இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் பிறக்கிறாங்க, வாழ்றாங்க, லக்கு இல்லாம என்ன செய்ய போறீங்க? ஏதோ பிறந்துட்டவங்க, கல்யாணம் ஆகும், 2 பிள்ளைங்களை பெற்றவங்க, ஏதோ ஒரு வீட்டை கட்டினவங்க, கடைசி காலத்துக்கு வாழ்ந்தவங்க, முடிச்சவங்க. இது வந்து உலக மக்களுடைய இயல்பு. அவங்க வாழ்க்கையில என்ன இல்லை? குறிக்கோள் இல்லை, தரிசனம் இல்லை. ஆனால் என்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கே நமக்குள்ளாக ஆண்டவர் குறிக்கோளையும் தரிசனத்தையும் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ அப்போ அந்த தரிசனம் என்றால் என்ன? இந்த வருஷத்துல, இந்த 24வது வருஷத்துல நம்ம என்னெல்லாம் செய்ய போறோம், நமக்கு என்ன தரிசனம்? அது நம்ம தரிசனம் என்ன? நம்ம தரிசனம் என்ன? சபையோட தரிசனம் என்ன? ஒரே ஒண்ணுதான் தரிசனம். ஒருவரும் கெட்டு போகாமல், இதுதான் தரிசனம். அப்ப தரிசனம் என்ன? இந்த கிச்சிப்பாளையத்துல இருக்கிற ஒருத்தரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாரும் இயேசுவின் அன்பை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து. அப்ப தரிசனம் என்னன்னு யார் கேட்டாலும் சொல்லணும், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதுதான் எங்களுடைய. ஆமென். அது ஒண்ணுதான். ஆண்டவர் நமக்கு பரலோகத்துக்கு போறப்ப நம்ம கிட்ட சொல்லிட்டு போன ஒரே ஒரு வார்த்தை என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி எல்லாரையும் நல்வழிப்படுத்தி அவங்களை எங்க கொண்டு வாங்க? நித்தியத்துக்கு கொண்டு வாங்க, பரலோகத்துக்கு கொண்டு வாங்க. கெட்ட வழியில போய் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றி எங்க கொண்டு வாங்க? பரலோகத்துக்கு. இதுதான் நம்ம தரிசனம். ஒரு கிறிஸ்தவனுடைய லக்கு என்ன? ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி இல்லை. இந்த வாரத்துல வந்து கடவுள் வார்த்தை கேட்டு பலப்பட்டு அந்த வாரம் ஃபுல்லா நிறைய பேரை பார்க்கிறோம், அவர்களை சீஷராக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. அப்போ இந்த காரியத்தை குறித்து நான் நாளைக்கு இந்த தரிசன வாரமாச்சே, மக்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்ற அந்த காரியத்தை நான் சொல்லணுமே. ஆண்டவரே நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, நான் கடந்த வாரத்தில் எஸ்தர் புஸ்தகம் முழுவதுமாக வாசிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதுல ஒரு வசனத்தை ஆண்டவர் வளர்த்தினார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிக்க இப்ப அந்த வசனத்தை. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அறிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு நல்ல கவனிங்க, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. அடிமையா இருந்த உனக்கு அரசவையிலே ஒரு ராணியாய் அமரக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மையை கடவுள் ஏன் கொடுத்தார் தெரியுமா? இந்த காலத்துக்கு உதவியா இருக்க சொல்லி கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்ல சொன்னார். அல்லேலூயா.
இப்ப பக்கத்துல இருக்கவங்க பிடிச்சி சொல்லுங்க, நீங்க இந்த காலத்துக்கு உதவியா இருக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கலாமே, ஆண்டவர் உங்களுக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கலாமே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு? கடவுள் என்ன மேன்மையா வச்சிருக்கிறவங்க ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மை நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? ஆமென். அப்போ நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொன்னா ஏன் தெரியுமா? இந்த 24ல உதவியா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 24வது ஆண்டுல உங்களுடைய உதவி இந்த சமுதாயத்துக்கு தேவை, உங்க குடும்பத்தாருக்கு தேவை. அதனாலதான் அவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலத்துல உதவியா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை மேன்மையாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, அநேக நேரத்துல கடவுள் நம்மளை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது நம்ம சொல்ற காரியம் என்ன? எனக்கு என்ன ஆண்டவர் செஞ்சார், எனக்கு என்ன ஆண்டவர் நடத்தினார், என் வாழ்க்கையில் நான் போற கஷ்டம், என் வாழ்க்கையில் நான் படுற பாடு இன்னும் கொஞ்சமும் மாறின மாதிரி தெரியலையே. அப்படி பல நேரங்கள்ல பிசாசு இப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுத்தாலும் நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்ப்போம்னா, ஆரம்பித்த நாட்கள்ல இந்த ஆலயத்திற்கு வந்து காலடி எடுத்து வைத்த நாளிலே இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஏன் ஆண்டவர் இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்னா, நம்ம இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு உதவியா இருக்கும்படி ஆண்டவர் இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை தேடி வரும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்கிறாரா? மேன்மைப்படுத்துகிறார். அவருடைய பாதுகாப்பை நமக்கு தருகிறார். அவர் நம்மை உயர்த்தி வைக்கிறார். அதான் இங்க பார்க்கிறோம். இந்த காலத்துல நீ உதவியா இருக்கிறதற்கு ஆண்டவர் உனக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கலாமே. அல்லேலூயா. 2 நபர்களை குறித்து மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நான் உடனடியாக நம்ம என்ன செய்ய போறோம்? ஜெபம் பண்ண போறோம். 2 காரியம் பாருங்க, வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 40வது வசனம். இப்ப பாருங்க, இந்த யோசேப்புன்னு ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த மேன்மையை இவங்க வாசிக்கிறாங்க. வாசிக்க, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன் என்றான். இந்த யோசேப்பு ஒரு அடிமையா இருந்தார். இந்த அடிமையா இருந்த இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததுனால இப்ப என்னவா மாறிட்டான்? அதிகாரியா என்ன செஞ்சிட்டான்? மாறிட்டான். இப்போ இவனுக்கு ஏன் கடவுள் இந்த மேன்மையை கொடுத்தான்? எங்க இருந்தா? குழியில இருந்தான். குழியில இருந்த அவனை சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாங்க. சிறைச்சாலையில இருந்த இவன் இப்ப ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல திடீரென்று உயர்த்தப்பட்டான். இப்ப இந்த உயர்வு வந்ததுக்கான காரணம் என்ன? ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா அதனுடைய அர்த்தத்தை 45வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். 50வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி. நல்ல கவனிங்க, இந்த யோசேப்புக்கு கடவுள் ஏன் இந்த மேன்மையை கொடுத்தாருன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். இந்த யோசேப்பை தூக்கி என்ன பண்ணாங்க? கூட பிறந்த 10 பேருக்கு குழியில போட்டாங்க. இந்த யோசேப்பு இருந்தா நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவன் கூட பிறந்தவங்க அவனை கொல்றதுக்கு முயற்சி எடுத்தான். தேவன் அவனை காப்பாத்தி கொண்டு வந்து எகிப்திலே வைத்து அவனை பிரதம மந்திரியா என்ன செஞ்சிட்டார்? மாத்திட்டார். இப்ப மாத்தின காரணம் என்னன்னா, ஜனங்களை உயிரோடு வைக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை நன்மையாக முடியும். ஆமென். இந்த யோசேப்புக்கு ஒரு மேன்மை கடவுள் ஏன் கொடுத்தார்னா, வெகு ஜனங்களை உயிரோடு வைக்கும்படி. ஆமென்.
அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வாழ்க்கை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற சுக பலன் ஆரோக்கியம் பொருளாதாரம் வசதி வேலை எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம் என்னன்னா வெகு ஜனங்கள் உன்மூலமாய் உயிரோடு இருக்கணும். அல்லேலூயா. இந்த காலத்துல நீ உதவியா இருக்கும்படி 2024 நீ உதவியா இருந்து சகல ஜனங்களுக்கும் ஜீவனை கொடுக்க கர்த்தர் உனக்கு இந்த மேன்மை கொடுத்திருக்கிறார். யோசேப்பு அதை புரிந்து கொண்டார். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த மேன்மையை உணராததுனால ஒண்ணு நம்மளே வந்துக்கிறோம், ரெண்டாவது அவர் கொடுக்கிற மேன்மையை நமக்காக நாம் செலவு பண்ணிக்கிறோம். இவன் நினைச்சிருந்தா, இந்த யோசேப்பு நினைத்திருந்தா, அந்த 11 பேர் வராங்கல்ல, 11 பேர்ல 10 பேரையும் காலி பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. டேய், நீங்க தானே என்ன பண்ணீங்க, இவனுங்க தான் என்ன அந்த குழியில தூக்கி போட்டவனுங்க, இவனுங்களை 10 பேரையும் பிடிச்சி ஜெயில போட்டு சிறைச்சேதம் பண்ணு. அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாமே இவனே சரி கிடையாது, அப்பன் சரியில்லைன்னா பிள்ளைங்க அப்படிதானே செய்வானுங்க, எல்லாரையும் காலி பண்றா. அப்படின்னு அந்த 70 பேரையும் காலி பண்ணியிருந்தா இன்னைக்கு இஸ்ரவேல் என்கிற அந்த தேசம் இருந்திருக்காங்க. யூதா என்கிறதான ஒரு கோத்திரம் இருந்திருக்கா. இந்த யூத கோத்திரத்துல தாவீது பிறந்திருக்க மாட்டாரு, தாவீதின் வழியிலே இயேசு பிறந்திருக்க மாட்டாரு, இயேசுவின் வழியிலே நித்திய ஜீவன் நமக்கு வந்திருக்காரு. ஆமென். இந்த யோசேப்புக்குள்ள இருந்ததான அந்த நல்ல சுபாவம் இன்றைக்கு அவரை ஆராதிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையை நீ எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற? இந்த யோசேப்பின் கரத்திலே கடவுள் மேன்மையை கொடுத்தார். மேன்மையை அவன் வாங்கி படித்திக்கிறதுக்காக அவன் என்ன செய்யல, பயன்படுத்தல. அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆமானை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமேதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக. பாருங்க, இங்க ஆகா ஒரு மனுஷனை இந்த ராஜா என்ன செய்யறாரு, மேன்மைப்படுத்தி உயர்த்தின உடனே இப்ப இவன் என்ன பண்றான், 5வது 6வது வசனத்தை வாசிங்க. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான். பாருங்க, இவனை ராஜா மேன்மைப்படுத்துகிறார். இவனுக்கு இருந்த அந்த மேன்மை எதுக்கு செலவு பண்றான் சொல்லுங்க? என்னது பண்றான்? மூர்க்கு எதுக்கு கோவப்படுறான்? அவன் வணக்கம் சொல்லலையா, செல்யூட் அடிக்கலையா? இன்னைக்கு நிறைய நேரத்துல நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு சின்ன காரியத்திற்காக, சின்ன கெட்ட காரியத்திற்காக அவங்க என்கிட்ட பேசுறாங்க, பேச மாட்டாங்க. பாரு என்ன பண்றவ நிறைய பேர் பாருங்க, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா செய்யறதுக்கு செலவு பண்றான். கடவுள் பொருளாதாரத்துல உழைப்பினால ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. செய்வினைக்கும் தேவையில்லாத காரியத்துக்கும் ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், கடவுள் நம்மளை மேன்மையா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் என்ன கண்டுக்கல, பாஸ்டர் என்ன உயர்த்தி வைக்கல, பாஸ்டர் எனக்கு அதை பண்ணல இதை பண்ணலன்னு எரிச்சல் அடைந்து இந்த ஆமானை போல ஒரு ஸ்தானத்தை இழக்க போறியா? அல்லது இந்த யோசேப்பை போல தேவன் என்னை அழைத்த அழைப்பு ஜனங்களை உயிரோடு காப்பதற்கு. ஆமென். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம வீட்டுல பாருங்க, நம்ம கடவுள் கொடுத்திருக்கிற அந்த மேன்மை புரியாம நம்முடைய கேரக்டரை, நம்முடைய சுபாவத்தினால அநேக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சின்ன காரியம் அவன் சரிட்டு அடிக்கல, அடிக்கிறான், அடிக்காட்டி போறான் அப்படின்னு போயிருக்கலாம். இங்கதாங்க அவன் வாழ்க்கையினுடைய தோல்வி ஆரம்பித்தது, வாழ்க்கையினுடைய முடிவும் ஆரம்பித்தது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம யோசேப்பை போல மன்னிக்கிற ஒரு இருதயம் உடையவங்களா இருந்தோம்னா இந்த யோசேப்பை போல கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இவன் என்ன பண்றான், இவன் மதிக்கிறியா? இவன் மட்டும் இல்ல, இவனோட குலம் கோத்திரம் எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும், அழிச்சே தீர்வன். எப்படி கங்கணம் கட்டுறானா நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, எஸ்தரின் புஸ்தகத்துல
5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழம் உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். இவன் இப்படி சொல்றான். எவனா நல்ல புத்தி சொல்றானா? நல்ல புத்தி ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டான். அப்புறம் தம்பிகிட்ட பேசிட்டு இருந்த, தம்பி போனதெல்லாம் போட்டோம், நீ உங்க அம்மாவை வளர்த்த மாதிரி நல்ல வழியில் என்ன செய்யணும், வளர்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் கெட்டது சொல்லுவாங்க. ஆமா பாஸ்டர், எங்க மாமா சரக்கு அடிக்கலாம் வாடா அப்படி கூப்பிடுறாரு. எப்படி இருப்பாரு போல. ஒரு துக்கத்துல இருக்கிறவனை கூட்டிட்டு போய் கெட்ட வழியா, அவன் நல்ல படிச்ச பையன், நல்ல கடவுள் அவனை நல்ல ஒரு படிப்பு என்ன செஞ்சிருக்கான், தம்பிக்கு கொடுத்துருக்காரு, நல்ல வருமானத்தை கொடுத்துருக்காரு. வா நம்ம போய் என்ன பண்ணுவோம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க உருப்புறதுக்கு வழி என்ன செய்ய மாட்டாங்க. அதான் சொல்றேன், இப்படி எல்லாம் பிசாசு சொன்ன என்ன செய்வான், சோதிப்பான். நீ தான் என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் இங்க நடக்குது. இவன் கோவப்பட்டானா, அவன் கூட இருந்தவங்க என்ன சொல்லியிருக்கணும், அவன் ஒரு வாட்ச்மேனியா, நீ உன்ன ராஜா மாதிரி, ராஜா நீ, அவன் செக்யூரிட்டி மாதிரிலாம் இல்லப்பா, இதுல என்ன இருக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க, அந்த மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய தூக்கு மரத்தை ரெடி பண்ணு, அவனை விட அதை தூக்கு மரம் செய்யறதுல தான் வேலையை பார்த்தானே தவிர கிடைச்ச மேன்மை அவன் என்ன செஞ்சிருந்தேன். நிறைய நேரத்துல பிசாசு நமக்குள்ள கசப்பை கொடுத்து, சவுலை பாருங்க, சவுலை கடவுளை ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாங்க. அவன் லைஃப் ஃபுல்லா, அவன் லைஃப்ல இருந்த நிம்மதியெல்லாம் யாருக்கு எடுத்தது, தாவீது 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 தாவீதுன்னு போயிட்டே இருக்கான். தாவீது யாரு, ஒரு ஆடு மேய்க்கிறவன். தாவீது யாரு, ஒரு போர் சேவகன். இவனை துரத்தியே அவன் வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணிட்டான். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை வாழ்ந்திருக்கும்படி செய்து கொண்டிருக்கிறோமா, அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோமா. ஒரு நாள் கொஞ்சம் நல்லா தெம்பு இருந்துட்டா போதும், அது அப்போ நம்ம பிளான் எப்படி இருக்குது, ஆண்டவருக்காக ஓடுவோன்னு யோசிக்கிறோமா. இன்னைக்கு நல்ல ஒரு பலன் வந்துருச்சு, இன்னைக்கு போய் பார்த்து கேட்குற கேள்வியில பார், இன்னைக்கு போய் இப்போ நிற்கிற நெல்ல பார், அப்படி யோசிக்கிறோமா. அல்லேலூயா. வழக்காடுகிறது பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆமென். ஆமானை குறித்து பார்க்கும்போது தன் வாழ்க்கையை அவன் இழந்ததற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவனுக்கு கொடுத்த மேன்மையை என்ன செஞ்சுட்டான். எப்படி மேன்மை இழந்தான், எப்படி இழந்தான், பழிவாங்க. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 28வது அதிகாரம் 14வது வசனம். சீக்கிரம் வாசிக்கலாம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். இது யார சொல்லுதுன்னா, யார் இது, லூசிபரை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தைகள். இப்போ 14வது வசனம், ஏசாயா 14:12-13. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்துக்கு உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இவனை ஆண்டவர் எதுக்கு படைச்சார், காப்பாற்றுவதற்காக படைச்சார். தேவ தூதர்களே, எல்லா தேவதூதர்களும் சிறந்தவனாக இந்த லூசிபரை கர்த்தர் உண்டாக்கினார். இவன் என்ன பண்ணானா, அது பத்தாது அப்படின்னு சொல்லி இன்னும் நான் என்ன செய்யணும், மேன்மை அடைவேன், வானத்துக்கு ஏறுவேன், தேவனை விட என் சிங்காசனத்தை நான் என்ன செய்வேன், உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் யோசிச்சா பாருங்க. யோசிச்ச நாள்ல சாத்தானை அங்கிருந்து தேவன் என்ன செய்தார், பூமியில் தள்ளிவிட்டார். அல்லேலூயா. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் யார் விட்டா சொல்லுங்க. இப்ப நம்ம வாசிச்சோம்ல, தங்களுக்குரிய ஆதி மேன்மை என்ன, காப்பாற்றுவதற்காக இவர்களை ஆண்டவர் செய்தார், உண்டாக்கினார். இப்ப இவங்க மேன்மை எப்படி விட்டாங்க சொல்லுங்க. இப்ப
நம்ம பார்த்தோம்ல, ஆண்டவர் வந்து இவனை எதுக்கு படைச்சார்? காப்பாற்றுகிறதுக்காக, கர்த்தரை போற்றுகிறது, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவர் உண்டாக்குனார். இவங்க என்ன பண்ணாங்க? கடவுளை விட நான் என்ன செய்வேன்? உயர போறேன் அப்படின்னு யோசிச்ச நாள்ல அந்த தூதர்களை என்ன பண்ணாரா? வாசிங்க. மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்த கரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட தூதர்களை பாதாளத்துல சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று யூதாவி புஸ்தகத்துல பார்க்கணும். ஆதி மேன்மை. நான் சொன்ன முதல்ல இந்த யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மேன்மையை ஜீவ ரட்சணை செய்ய அவன் பயன்படுத்தினான். ஆமென். ஆமானுக்கு கொடுத்த அந்த மேன்மையை மொர்தெகாயை அழிக்க, சவுலுக்கு கொடுத்த மேன்மையை எப்படியாவது தாவீதை அழிக்கணும் அவன் வாழ்நாள் ஃபுல்லா வீணாக்கி போட்டான். லூசிபர், சாத்தானை ஆண்டவர் தான் உண்டாக்கின அந்த சாத்தான் தன்னுடைய ஆதி மேன்மையை பெருமையினால, மேட்டிமையினால, கடவுளை விட தன்னை உயர்த்தினதுனால இழந்து போனான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல வாழ்க்கையை, மேன்மையை அநேகரை ஜீவனுக்குள்ள கொண்டு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை ஆண்டவர் தருவார். இந்த 24வது வருஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 25 இருக்குமா, நம்ம இருப்போமா, உலகம் இருக்குமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது நமக்கு 24வது வருஷத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். 25 இருக்குமா இல்லையா நமக்கு என்ன செய்யாது. 24வது வருஷத்துல நாம புரிந்து கொள்ள, எதுக்கு நமக்கு இந்த 24வது வருஷத்தை கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க. எதுக்கு மேன்மை? அத சொல்றாரு. ஒருவேளை இந்த மேன்மை கொடுத்திருக்கலாம், எதுக்கு? உதவியா இருக்கு. யாருக்கு உதவியா இருக்கு? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு உதவியா இருக்கு? ஜனங்களுக்கு, ஆண்டவருக்கு உதவியா இருக்கு. அழிந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தை ஆண்டவருக்கு நேராய் கொண்டு வருவதற்கு உதவியா இருக்க கர்த்தர் உனக்கு இந்த மேன்மை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், மேன்மை எதுக்கு அப்படின்னு சொன்னா, அழிந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை தேவனை கொண்டு வருவதற்கு கர்த்தர் நமக்கு இந்த மேன்மை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த மேன்மையை நாம் நமக்கு பயன்படுத்த போறோமா? ஒவ்வொரு நாளும் உட்காந்து பாரு, இவன் அதை பண்ணிட்டான், அவன் இதை பண்ணிட்டான், அவங்க இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு மற்றவர்களை பார்த்து கொண்டு, அல்லது நம்முடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு, நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டு, நம்முடைய காரியத்தை பார்த்து கொண்டு, இந்த ஆமானை போல, இந்த சவுலை போல, இந்த சாத்தானை போல நம்முடைய மேன்மையை இழக்க போகிறோமா? அல்லது இந்த யோசேப்பை போல அவனுக்கு கிடைச்ச அந்த மேன்மையை பெர்ஃபெக்டா பயன்படுத்தணும். சகல ஜனங்களும் உயிரோடு இருக்கும்படி இந்த யோசேப்பு எல்லாருக்கும் நன்மை செய்தான். யோசேப்பை குறித்ததான சரித்திரத்தை நாம் இன்னைக்கு வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமானுடைய சரித்திரம் என்றைக்கு இந்த மொர்தெகாய் பின்னாடி போனானோ அன்றைக்கே அவருடைய சரித்திரம் முடிந்தது. சவுலுடைய சரித்திரம் முடிந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அப்படிப்பட்ட இரக்கத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மேன்மையை கொடுத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம கண்களை மூடி இந்த காரியங்களுக்காக, இந்த வருஷத்தின் தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணுவோம்.